அறிவு கொஞ்சம் கூட இல்லாம, ஆக்ரோஷமும், ஆவேசமும் பட்டு பேசுற அருண பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா? அப்ப இந்த வீடியோவ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான பிரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அருண் அன்னைக்கு காலையில கிளம்பி டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறமா சீதா உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவசர அவசரமா பேக் பண்ணிட்டு தானும் அங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப திடீர்னு ஒரு 4, 5 பேரு வெளியில வந்து நின்னு டோர தட்டுறாங்க. கதவ திறந்து பார்த்தா, "நாங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து வரோம்மா. எங்க உங்களோட ஹஸ்பண்ட் அருண் இந்த வீடு தானே உங்க வீடு?" அப்படின்னு கேட்க, உடனே சீதாவும், "ஆமாம் சார், அருண் வீடு தான் இது. அவர் டிராஃபிக் போலீஸ் தானே நீங்கள் கேட்குறவரு?" அப்படின்னு கேட்க, "ஆமாம்மா, ஆமாம். அவங்களோட அம்மா கூட இப்போ ரீசெண்டாக டெத் ஆனாங்கல்ல. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்காகத்தாம்மா வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்ல, உடனே சீதா சொல்கிறாங்க, "நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையே. அத்தை பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சா? அது எப்படி என்ன இதில் நீங்கள் இவருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "இதை பற்றி எல்லாம் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல முடியாதுமா. லீகலாக அவர் தானே அவங்களோட வாரிசு. அதனால் மிஸ்டர் அருணை வந்து எங்களை பார்க்க சொல்லுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில்." அப்படின்னு சொல்ல, சீதாவும் கால் பண்ணி அருணுக்கு சொல்கிறாங்க, "என்னங்க, இப்போ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அத்தைக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நேம் உங்களோட பேருக்கு மாற்றணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு உங்ககிட்ட அது சம்மந்தமாக பேசணும்னு சொல்லி உங்களை அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. ஆமாம், அத்தை பேரில் எங்கே லேண்ட் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீதா. உடனே அங்கே வில்லத்தனமாக பல்ல கடிச்சிக்கிட்டே, "அதுக்காகத்தானே அம்மாவையே போட்டு தள்ளணும்னு நான் பிளான் பண்ணது." அப்படின்னு நினச்சிக்கிட்டு, "என்ன சீதா சொல்கிற? அம்மா பேரில் லேண்ட் இருந்துச்சா? அது எனக்கே தெரியாதே. ஆமாம், எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே சீதாவும், "அதாங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு." அப்படின்னு சொல்ல, "ஓ, ஓகே ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாமல் பதட்டப்படாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிப்போ." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக பைக்கை எடுத்துகிட்டு அங்கே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அருண். அதே சமயம் அங்கே சீதாவும் அவசர அவசரமாக தன்னோட பர்ஸு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு சீதாவுக்கு, "சரி, அத்தையோட சாரி ஒன்றை எடுத்து நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டு போவோம்." அப்படிங்கிற மாதிரி தன்னோட மாமியார் மேலே இருந்த அன்புனாலையும் பாசத்தினாலையும் அவங்க இறந்த சோகத்தை மறக்க முடியாம மீள முடியாம சீதா அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டு அங்கே அருணோட அம்மாவோட பீரோவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே சேலையை எடுக்கும் பொழுது அதுக்கடியே ஒரு பெரிய ஒரு லாயரோட நோட்டீஸ் இருக்கிறத பார்த்துட்டு சீதா அது என்ன அப்படிங்கிறத படித்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து படித்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே அப்பட்டமாக எழுதியிருக்காங்க, "என்னோட தத்து பையன்தான் அருண். அவன் வர வர என்னை சொத்துக்காக மட்டும்தான் அம்மாவா அவன் ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறத நான் அவனோட நடத்தையில் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை வெளிப்படையாக அருண்கிட்ட நான் இங்கே வீட்டில் கேட்டு அதை பற்றி சம்மந்தப்பட்டு சண்டை பிடிச்சா கண்டிப்பாக சீதாவும் அவனும் நிம்மதியாக வாழ மாட்டாங்க. அப்புறம் சீதாவுக்கும் அவன் மேலே சுத்தமாக பிடிப்பு பிரியம் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் லாயருக்கு இந்த லெட்டரை எழுதுகிறேன். என்னோட லாயர்கிட்ட எடுத்துகிட்டு போய், சீதா, நான் உயிரோடு இல்லாத சமயம் நீ இதை கொடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க சீதா. என்னமோ இவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எடுத்து படித்து பார்க்க, "ஆமாம்மா, என்னோட டைரி கீழே என்னோட ஷூட் கேஸில் இருக்கும். அதை எடுத்து படித்து பாருமா. என்னோட கடந்த கால வாழ்க்கை எல்லாமே உனக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் நீ என்னதான் அருண் கெட்டவனாக இருந்தாலும் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அவனோட மனைவி இருந்தாலும் அவனை முடிஞ்ச வரைக்கும் திருத்தறக்கு முயற்சி செய்யுமா." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க, "அத்தை, உனக்காக இந்த கடிதத்தை நான் இங்கே எழுதியிருக்கேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயருக்கு எழுதின நோட்டீஸ் கூட அந்த கடிதத்தையும் வச்சுருக்காங்க அருணோட அம்மா. சரி, அந்த டைரி எங்கே அப்படிங்கிறத தேடி எடுத்து பார்க்குறாங்க சீதா. அதில் பார்த்தா அருண் அவங்க பையனே கிடையாது. தாய் தந்தை இல்லாமல் ஆதரவற்று நடு ரோட்டில் கிடந்த அவனை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி இவ்வளவு நாள் நான் வளர்த்துனதுக்கு அப்புறமா கடைசியில் எனக்குன்னு சேர வேண்டிய சொத்தையும் எனக்கு தெரியாமையே அவன் கையெழுத்து வாங்கி அவனுடையதாக்கிறதுக்கு பார்த்தனா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன பக்கம் அங்கே டாக்டர்ஸ் கிட்டேயும் நர்ஸ் கிட்டேயும் அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏதாவது டேப்லெட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லி, அதையும் அந்த நர்ஸும் டாக்டர்ஸும் என்கிட்ட, "இந்த ஆள்கிட்ட நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க மேடம். உங்கள் சன்னுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படி நடந்துக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தாம்மா மன விரக்தியில், சரி, இனி எனக்குன்னு யாருமே கிடையாதுன்னு சொல்லி அந்த சொத்து முழுக்க நான் உன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லி இந்த லாயருக்கு நான் கிளியராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேம்மா. நான் கொடுத்துருக்கிற லாயரோட அட்ரஸில் போய் நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்ரஸையும் டைரியில் மென்ஷன் பண்ணி தன்னோட கடந்த கால வாழ்க்கை கணவனால் கைவிடப்பட்டது, அதுக்கப்புறம் ஆதரவற்று ஒரு குழந்தைய தத்தெடுத்து அவன் தான் இந்த அருண் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கிளியராக அந்த டைரியில் படிச்சுட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ச்சே, அருணை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, கடைசியில் அத்தையே
ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்ற அளவுக்கும் அவன் சொத்துக்காக போலியாக கையெழுத்து வாங்குற அளவுக்கும் எத்தனை ட்ராமா பண்ணியிருக்காரு. ச்சே, இந்த அருணை போய் நம்ம நல்லவர்னு நினச்சுமே. முத்து மாமாவும் மீனா அக்காவும் அதனால தான் இவரை கண்டாவே பிடிக்காது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீதாவும் இதை இதோட விட போகிறதே கிடையாது அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனாவும் சொல்லு சீதா அப்படின்னு கேட்க, அக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது மீனா சொல்கிறாங்க, அதுவாடி அதான் செல்வம் அண்ணனை நம்ம வெயிலில் வெளியில் எடுக்கிறதுக்காக இப்போ லாயரை பார்த்துட்டு லாயர் ஆஃபீஸில் தாண்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, அக்கா நீ அங்கேயே இருக்கா, கூட மாமாவும் இருக்காரு தானே, நான் இப்போ ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு வரேக்கா. இந்த அருண் ரொம்ப ரொம்ப கெட்டவன்க்கா. அவனை பற்றிய எல்லா உண்மையுமே அத்தை டைரியில் எழுதி வச்சுட்டு அவங்க ஆக்சுவலாக அன்னைக்கு பாய்சன் வாங்கி சாப்பிட்றதுக்காகத்தான் போயிருக்காங்க. அதை கூட டைரியில் எழுதி வச்சுட்டு தான்க்கா இங்கேருந்து கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற சீதா, அப்படியா, சரி அந்த டைரி நீ ஏதோ சொன்னையே லாயரோட அட்ரஸ்ன்னு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே நிற்கிற அட்ரஸை சொல்கிறாங்க. சீதாவும் அவசர அவசரமாக வீட்டை பூட்டிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. அவசர அவசரமாக அங்கே முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் ஓடி போய் அழுதுகிட்டே, அக்கா அத்தை அவங்களாம் சாகலக்கா, ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்கள அடிக்ட் மாதிரி பண்ணி அவங்கள உயிரோட வாழ்கிறதுக்கே விடக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்பவுமே மென்டல் டார்ச்சரும் ஃபிசிக்கல் டார்ச்சரும் கொடுத்து இந்த அருண் தான் அத்தையை கடைசியில் ஒரு மாதிரி பண்ணி அவங்க ரோட்டில் போக போக ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அதை பார்த்துட்டு முத்துவும், அப்படியா சீதா, ஐயோ நான் இவன் என்னமோ கோபந்தான் படுவான், சும்மா பொறாமைக்கும் போட்டிக்கும் தான் என் கூட வம்புக்கு வருவான்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு அவன் கேடு கட்டவனாக இருக்கிறானேம்மா சீதா அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ என்னை மன்னிச்சிடுங்க, அப்போவே உங்கள் பேச்சை கேட்டு சீதாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, உங்களை மீறி பண்ணதுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுட்டேங்க அப்படின்னு சொல்ல, உடனே சீதா கண்ணீரை தொடச்சிட்டு, அக்கா இப்போதைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்க்கா, அதுதான் நமக்கு முக்கியம், அதுவும் அத்தையை இந்த அளவுக்கு பிளான் போட்டு கொல்லணும்னு நினச்ச அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுக்கா, வாக்கா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீதா கூட அழைச்சிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே லாக்கப்பில் நிற்கிறாரு செல்வம். அதை காமிச்சிட்டு, சார் இது பாருங்க சார், எங்கள் அத்தை செத்ததுக்கும் அவங்களோட சொத்துக்காக அவங்களோட மகன் ஏமாற்றி கையெழுத்து வாங்கினதும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்கள கொல்ல பார்த்ததுக்கும் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. அதே சமயம் அந்த அருண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுத்துக்காதீங்க, அத்தை ஃபோன் பேசிகிட்டே எதேச்சியாக போய் கூட இருந்திருக்கலாம், செல்வம் அண்ணன் வேணும்னு சாகடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்ல, உடனே அருணையும் கூப்பிட்டு விசாரிக்க ஷாக் ஆகி நிற்கிறாரு. இந்த டைரி இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு சீதா அப்படின்னு சொல்ல, என்னங்க அத்தையோட ரூம்ல இருந்து தான் எடுத்தேன், இனிமேல் நீ என்னை மிரட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் எதிர்த்து பேசுகிறாங்க அருணை. அதே சமயம் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் அருணை ஓங்கி பலார்னு அடைஞ்சு, உங்கள் அம்மாவை நீயே கொலை பண்ண பார்த்துட்டு இப்படியெல்லாம் எப்படிடா இன்னொருத்த மேலே பழிய போடுறதுக்கு மனசு வந்துச்சு, உடனடியாக இவருக்கு பெயிலை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லி செல்வம் வெளியில் வர்றாரு. இவனை தூக்கி 4 தட்டி உள்ளே போடுங்க. இந்த லெட்டரை படிக்கும்போது எனக்கே கண் கலங்குதேடா, உங்கள் அம்மா அவனை எப்படி வளர்த்துருப்பாங்க, பெத்த தாய் தகப்ப அவனை அனாதையாக விட்டுட்டு போனாலும் இந்த பையனை நல்லா வளர்த்தணும்னு அவங்க கண்ணும் கருத்துமாக வளர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சார் இவன் மேலே டிவோர்ஸ் கேஸும் போடுங்கன்னு சொல்லி சீதா